ஹலோ மக்களே, நானும் யுபியும் இந்த சண்டே எங்கே போயிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஆபீஸோட திருவிழாக்கு தான். இந்த ஈவெண்ட் வந்துட்டு எக்மோரில் நடந்துட்டு இருந்துச்சு. 3 நாள் நடந்திருக்கு. ஆனால் நான் லாஸ்ட் மினிட்ல தான் போனேன். ஆனாலுமே இந்த வீடியோவில் காமிக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு ரொம்ப இப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்களா, இப்படிலாம் இந்த பொருள் இருந்திருக்கா, டிவி அப்போ இப்படி தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே டெய்லரிங் மிஷின்ஸ் ஆகட்டும், கையிலேயே வந்துட்டு பெல்லிங் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒவ்வொரு விஷயமும் பார்க்கும்போது இப்படி இருந்த விஷயம் முன்னாடி இப்படி தான் இருந்ததா அப்படின்ற மாதிரி வியப்பாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இங்கே பார்க்குற எல்லா கடிகாரங்களும் வந்துட்டு நம்ம சின்ன வயசில் யூஸ் பண்ணது தான். லைக் காயின்ஸ்லாம் நிறைய பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்க முடியாத காயின்ஸ்லாம் பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் சோழர்கள் பயன்படுத்துகிற நாணயங்கள் ஆகட்டும், அப்புறம் வந்துட்டு முகலாயர்ஸ் யூஸ் பண்ண நாணயங்கள் ஆகட்டும், அதெல்லாம் பார்த்துருந்தோம். சேல்க்கும் வச்சுருந்தாங்க. லைக் அளவீடுகள்லாம் வந்துட்டு எப்படிலாம் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். நிறைய வந்துட்டு காயின்ஸ் ப்ளஸ் வந்துட்டு நம்மளுக்கு நோட்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. யூனிக்கான திங்ஸ்லாம் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கவே வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. லைக் சலங்க நிறைய விஷயங்கள் வந்துட்டு பார்க்கவே வந்துட்டு ரொம்ப புதுசாக இருக்க மாதிரி இருந்துச்சு. எனக்கு இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்ததில்லை. இது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் செம்ம வெயிட் பார்த்தீங்கன்னா லைக் இது வந்துட்டு லைக் மணி நினைக்கிறேன், எங்கே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க தெரியல. இது பெரிய 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 பூட்டு. இதுக்கு சாவி எங்கன்னு கேட்டோம், அவங்க எங்கன்னு சொல்லவே இல்லை. அங்கே இருக்க நிறைய பூட்டு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக யூனிக்கான பூட்டுலாம் இருந்துச்சு. மீன் டைப்பில் இருக்குது, கொஞ்சம் பெருசாக லைக் டிஃப்ரெண்ட்டாலாம் நிறைய பூட்டு வச்சுருந்தாங்க இந்த கடையில். லைக் ஒரு சில கடையில் நார்மலாக சின்ன சின்ன டாய்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இதை மிஸ் பண்ணியிருந்தேன்னா லைக் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பேன். ஏன்னா இந்த மாதிரிலாம் விஷயங்கள் வந்துட்டு பார்க்கவே வந்துட்டு இந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சின்ன சின்ன விஷயங்கள் ஆகட்டும், நிறைய அந்த காலத்து போஸ்டர்ஸ்லாம் வந்து ஒட்டியிருந்தாங்க. அந்த காலத்து டைப்பில் எப்படி ஃபோன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் உங்களால் பார்க்க முடியும். இந்த ஹார்லிக்ஸ் டின் பாக்ஸ்லாம் பார்க்கும் போது தான் உங்களுக்கு தெரியும் லைக் இது ரொம்ப பழமையான ஒரு உணர்வுன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துக்கு நான் போகாமல் இருந்திருந்தால் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் டைம் அகெயின் இந்த ஈவெண்ட் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ மிஸ் பண்ணாமல் நீங்கள் எல்லாருமே போய் பார்த்துருங்க. தேங்க்யூ.